யார் யாரெல்லாம் ரிஸ்க்கே இல்லாமல் மந்த்லி நம்மளுக்கு ஒரு இன்கம் வர மாதிரி ஒரு ஸ்கீம் தேடிட்டுருக்கீங்களோ அவங்களுக்காகவே நம்ம கவர்மெண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். இந்த ஸ்கீமுக்கு கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுறதால நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீயாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் யார் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன எலிஜிபிள், ஸோ இதில் என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்றத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஹாய் ஹலோ, வெல்கம் டு காயின் சேவர். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஸ்க் இல்லாமல் மந்த்லி ஒரு ப்ராப்பரான இன்கம் வர மாதிரி ஒரு ஸ்கீமை தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம். இது வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வழியாக பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு 0% ரிஸ்க். ஏன்னு சொல்கிறேன்னா, இந்த ஸ்கீமுக்கு நம்ம கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுறதால உங்களுக்கு இதில் எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒன் ஆஃப் அமௌண்ட் பல்காக ஒரு லம்சமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு உங்களுக்கு மந்த்லி ஒரு ப்ராப்பர் இன்கம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணணும், யார் எலிஜிபிள் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒரு லாக்கிங் பீரியட் ஸ்கீம்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட்டை வந்து நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு வந்து எடுக்கவே முடியாது. பட் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேஃபான்னு கேட்டிங்கன்னா 100% சேஃப். ஏன்னா இதில் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறதால உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எந்த பாதிப்புமே வர போகிறதில்ல. அதனால் நீங்கள் சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இதில் எலிஜிபிலிட்டி எவ்வளோன்னா, நீங்கள் வந்து ஹையஸ்ட்டாக 9 லட்சம் வரலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது சிங்கிளாக இருக்கும்போது இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 9 லட்சம் வரலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 15 லட்சம் வரலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா என்னென்னா, நீங்கள் சிங்கிளாக இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் கூட உங்கள் பார்ட்னரோ இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருனா ஒருத்தரை ஜாயின் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறது தான் ஜாயின் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நீங்கள் மேக்ஸிமமாக 15 லட்சம் வரலுமே இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது இந்த ஸ்கீமுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7.4%. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 7.4% கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிற மாதிரி பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதம் 616 ரூபா கிடைக்கும். இதுவே நீங்கள் இதில் மேக்ஸிமம் டெபாசிட் அமௌண்ட்டான 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 554 ரூபா கிடைக்கும். இதுவே நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டோட மேக்ஸிமம் லிமிட்டை 15 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதத்துக்கு 9240 ரூபா கிடைக்கும். சேம் டைம் இந்த ஸ்கீம் வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் எலிஜிபிள். சேம் டைம் ரெசிடென்ட் இந்தியனுக்கு மட்டும்தான் இது எலிஜிபிள். நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியருக்கு வந்து இது எலிஜிபிள் கிடையாது. அதாவது என்ஆர்ஐக்கு இது எலிஜிபிள் கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதாவது 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும்தான் இதில் ஓப்பன் பண்ண முடியும். இல்லை 10 வயசு தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் உங்களோட கார்டியனை வச்சு இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்டு அட்ரஸ் ப்ரூஃப் இது 3 எடுத்துகிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை தாண்டியும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இந்த ஸ்கீமுக்காக நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள மீட் பண்ணி உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மினிமம் டெபாசிட்டாக 1000 ரூபா ஸ்டார்டிங்கில் பே பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இதில் வர ஃபியூச்சர்ஸ் அந்த பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மணிக்கு வந்து 100% சேஃப். இந்த மணி கவர்மெண்ட் டிபெண்ட் பண்ணியிருக்கிறதால உங்கள் அமௌண்ட்டுக்கு எந்த ப்ராப்ளமே வர போகிறது கிடையாது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பே அவுட். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் லம்சம் அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மந்த்லி ஒரு ப்ராப்பர் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எந்த டேக்ஸுமே நீங்கள் பே பண்ண தேவையில்ல. பட் உங்களுக்கு வர ரிட்டர்ன்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபரபிள். அதாவது இப்போ நீங்கள் உங்கள் நேட்டிவ்லேயே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தே உங்களுக்கு மந்த்லி இன்கம் வந்துட்டுருக்கு. இன்கேஸ் இனி எமர்ஜென்சி நீங்கள் சுவிட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் நேட்டிவ்லேருந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறீங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டுமே இந்த அக்கௌண்ட்டை சுவிட்ச் பண்ணி நீங்கள் அங்கேருந்து மந்த்லி அமௌண்ட்டை வாங்கிக்கலாம்.
அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் கட்ட போகிற அந்த அமௌண்ட்டுக்கு 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்குது. இன்கேஸ் இனி எமர்ஜென்சி நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, ஸ்டார்ட்டிங் 1 இயரில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை எடுக்க சான்ஸே கிடையாது. அதுக்கான ரூலுமே கிடையாது. ஸோ செகண்ட் டு தேர்ட் இயரில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு 5 லேக் பே பண்ணியிருக்கீங்கன்னா, அதுக்கு நீங்கள் 2% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டிட்டு தான் நீங்கள் அந்த அமௌண்ட் எடுக்கணும். இல்லை நான் 4 to 5 4th இயர் இல்லை 5th இயரில் எடுக்க போகிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் 1% ஆஃப் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய மந்த்லி இன்கம் ஸ்கீமுமே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு இன்பிட்வீனில் நீங்கள் எடுக்கும்போது கம்பல்சரி நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில்ஸ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா தேவைன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.